நன்றி, எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷோ வேற இடத்துல பார்த்துட்டு இங்கே இந்த டிராஃபிக்கில் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. இந்த டீம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டேரக்டராக இருக்கட்டும், கூட ரைட்டரு, டிஓபி, எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ப்ரொடக்ஷன் தான். ரைசிஸ் என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ஜீஃபையும் சரி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். அண்டு ஸோ அமீன் சார் அது சொன்னோன்னே அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே ஓடிடி ஸ்பேசஸில் வந்து படங்களில் வந்து நம்மளுக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியாது. பொதுவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அந்த டெப்த் வந்து கிடைக்காதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஸ்பேஸுமே ஒரு ஆக்டர்ஸ்க்குமே கொடுத்து ஒரு இந்த கேரக்டருங்கெல்லாம் லிங்க் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு வெப் சீரிஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமீன் சாருக்கு நன்றி. முனிஷ்காந்த் சார் கூட, சார் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர். அவருக்கு 31 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 2-3 நாள் பக்கத்து மாதத்துலேருந்து கடன் வாங்கி தான் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ கமிட்மெண்ட்டோட டே அண்ட் நைட் ஷூட் போச்சு. சுபாஷ் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, அது ஷோல்டருக்கு வரும்போதே அந்த பேட்சோட தான் வந்திருந்தார் ட்ரைனிங்லாம் போயிட்டு. ஸோ வின்சு, ராஜேஷ் மாதவன் அண்டு எனக்கு நீரஜ் ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேவரட் டிஓபி. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளமில். இங்கே அவர் பண்ணது, அவரோட ஃப்ரேமில் நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜி5க்கு நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் நண்பர்கள், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நான் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கும் அதே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு தடயமோட சக்ஸஸ் ஏற்கனவே நான் அன்றைக்கி நன்றி சொல்லிட்டேன் அந்த சக்ஸஸ் மீட்டில். இருந்தாலும் மறுபடியும் தடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக எங்களுக்கு அமைஞ்சதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ட் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த மீடியா. எங்களோட இன்டர்னல் ரெக்கார்ட்ஸை வந்து 1-2 ரெக்கார்ட்ஸை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு தடயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு அமீன் என்கிட்ட வந்து கொச்சினில் கதை சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2024 அக்டோபர் நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி இன்றைக்கி இது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்மலாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் சில காரணத்தினால நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்காக அமீனுக்கு நன்றி. அதை கூட அமீனோட எழுதின அந்த என்டையர் க்ரூவுக்கு நன்றி. விஷுவல்ஸை வந்து பிரமாதமாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கொடுத்த டிஓபிக்கு, எடிட் பண்ண எடிட்டருக்கு, விபின் மியூசிக் டைரக்டர், தடயம்க்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். என்னடா எல்லா ஜி5 ஷோலையும் அவரே இருக்காருன்னு பார்க்காதீங்க, அது அப்படி அமையுது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததுலேருந்து மாற்றிடுறோம் எங்கே அவர். ஸோ விபின், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Sethu sir, thank you so much for organizing this entire shoot along with Chandru. இன்னைக்கு ப்ரொடியூசரால் வர முடியல. ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்மளோட ப்ரெஸ் ஈவெண்ட் இருந்ததுன்னா ஃபேமிலியோடு வரதாக தான் அவங்களோட பிளானு. ரொம்ப ஒரு பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிட்டாரு. வேறு ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக திருப்பதி போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஃபேமிலியாக போயிருக்காங்க. ஸோ சாகர் சார், வி மிஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அமேசிங் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ சந்துரு. அஃப்கோர்ஸ் கம்மிங் டு ஆர்டிஸ்ட், முனிஷ்காந்த் சார் வேறு லெவல். வழக்கம் போல் முனிஷ்காந்த் சாருக்கும் ஜி5க்குமான காதல் வந்து அது ஒரு பெரிய காதல். அது பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா இணைந்திருக்கோம். விலங்கு யாராலையும் மறக்கவே முடியாது. அதில் சார் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் வந்து அமீன் நிஜமாகவே வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குவர்க்கினஸ் இருந்திருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்திருக்கும். ஹீரோவுக்கு வந்து இந்த டிப்பிக்கல் ஹீரோவாக இல்லாமல் வேறு ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருப்பார். அண்ட் அமேசிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது சாதாரணமான ஒரு உழைப்பு இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போது அவரோட ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆச்சு, அதுக்கு காரணம் இவர். பட் அதை தாண்டி அந்த ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆனும்போது கூட அந்த ஷோல்டர் அப்படியே நிமித்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. நிஜமாவே he deserves a big round of applause. இந்த டெடிகேஷன் will take you a long way, sir, and thank you so much for all that. ஹீரோயின் அஃப்கோர்ஸ் யதார்த்தமான நடிப்பு, நிஜமாவே அசத்திட்டீங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர ஒரு ஹீரோயினாக நம்மளால் பார்க்க முடியல. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் சார், நீங்கள்லாம் வேற லெவல். ஸோ ராஜேஷ் மாதவன் சாரையும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போது இந்த நேரத்தில் அவர் வந்த சீன்லாம் அப்படியே அனல் பறந்தது. ஸோ ஓவராலாக எல்லாருமே வந்து இதை வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி. இந்த கதையை கேட்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது யூஷுவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு கமர்ஷியலாவோ மசாலாவாவோ இருக்காது. பட் இதை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. மறுபடியும் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஜியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டில் தடயம் போன ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் பார்ட் ஆஃப் மியூசிக்கில் இருந்தேன், மியூசிக் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேயும் மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் கௌஷிக் சார், ஜிலேருந்து கௌஷிக் சார், லாய்ட் சார், அப்புறம் முகுந்த் பிரதர், ஷாம் பிரதர், எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷனில் ரைஸ் ஈஸ்டில் சாகர் சார், சந்துரு சார், அப்புறம் சேது சார், அப்புறம் ராஜேஷ், ஆனந்த், அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அது ரொம்ப வெரி நைஸ் டீம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து டைரக்டர், அப்புறம் ஆகாஷ், எடிட்டர், அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி ஃபன். படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டீமும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் தெம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் சார் வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் சார். சார், இந்த படைப்பு வந்து நல்ல இங்கே சார் இந்த படைப்பு வந்து ஒரு அற்புதமான படைப்பு. சிறைச்சாலையில் வந்து நீங்கள் எல்லாரும் கையிலையும் புத்தகத்தை கொடுத்தா எல்லா கைதியும் திருந்துவாங்கங்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பை எடுத்திருக்கீங்க. ஆனால் அதை வந்து ஏன் வந்து ஒரு காமெடியாக இதை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ குற்றவாளிகளை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா, குற்றவாளிகள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. G5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ சார், உங்களை இங்கே மேடையில் ஆர்ஜே பாலாஜி மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. ஆமாம் சார். அவ்வளோ கொடூரமா இல்லை, நீங்கள் அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க சார். அவரும் அழகா, நீங்க மாட்டி விடாதீங்க. அவரும் அழகா. அவர் நேற்று என்ன ஒரு மேடையில் மாட்டி விட்டாரு, அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களை கேட்குறேன். என்ன, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இது வந்து உங்க பர்சனல் வன்மத்தை கக்கற மாதிரி இல்ல பிரசாந்த் சொல்றது உண்மையா சொல்றேன் நான். ஓகே சார், தேங்க் யூ. ஓகேங்களா? என் பர்சனல் வன்மத்தை இந்த மேடையில கக்க போறேன். அவர் மேடையில கக்குனார் நேத்து அவரோட பர்சனல் வன்மத்தை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் இல்லை, அந்த ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளோ பிரமாதமா இருக்குது. ஒரு டூயட் வச்சிருக்கலாமே. இன்னும் ஒரு டியூட்னா பாட்டு கேக்குறீங்களா சார்? பாட்டு இருக்கு சார், அதை கட் பண்ணிட்டாரு டைரக்டர் தான், அவர் தான் கேட்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. நல்லா தான் இருக்கும், அது இருக்கு சார். பட் அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. தேங்க்யூ, நன்றி. G5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த்